காலத்து ஜென்ரேஷன் பசங்க எல்லாருமே ரொம்ப வீணாக போயிட்டாங்க. உண்மை மக்களே, அதான் உண்மை. என்ன மக்களே, ஒரு பையன்கிட்ட போய் கேட்குறேன், தம்பி எத்தனாப்பா படிக்கிற? யோ பையன்ல வேலை மயிர் இல்லை, தம்பி கம்பின்னு வந்துட்டான், பையன்ல என்ன அவனுக்கு அப்படின்னு சொல்கிறான்ப்பா. அப்படியே எனக்கு சரிப்பா அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துட்டான். அப்படி பேசுகிறானுப்பா. என்ன பண்ணுறீங்க? வளர்ப்பு சரியில்லையா? இல்லை நம்மளும் பேசணுன்ட்டு பேசுகிறாங்களா? என்னன்னே புரியலையே. நாங்கள்லாம் அந்த கால அந்த இது 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க, நடவடிக்கை வெளியில் விட்டு போகிறாங்க. முன்னாடி பெரியவங்களை கண்டு அப்படி ஒரு மரியாதை, அப்படியே காலிலே விழுந்துருவோன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி இருந்தோம் நாங்கள். அப்படியாப்பட்ட ஒரு ஜென்ரேஷனில் வளர்ந்து நாங்கள் வந்தோம். இப்போ உள்ள ஜென்ரேஷனை பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. சிங்கத்தை போட்டால பார்த்திருப்ப, டிவில பார்த்திருப்ப, சினிமால பார்த்திருப்ப. தனியா கூண்டு எனக்கெல்லாம் 20 வயசு வரைக்கும் லவ்னா என்னன்னே தெரியாது மக்களே. லவ்னா என்னன்னு தெரியாது மக்களே எனக்கு. இப்போ 16 வயசுலேயே கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணி ஒரு பிள்ளையும் பெற்று இன்னொரு பொண்டாட்டியும் கட்டிக்கிட்டு அந்த பிள்ளைய மாசமாக்கி வச்சிருக்கானுவோம். அப்படிப்பட்ட காலகட்டம். நான்லாம் இன்னமும் கல்யாணம் பண்ணாமே இருக்கேன் தலைவரே. என்ன பண்ண சொல்கிறீங்க மக்களே? இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா என்ன அப்புறம் ஜென்ரேஷன், எங்களை மாரி ஜென்ரேஷன் முன்ன உள்ள ஜென்ரேஷனுக்கு என்ன மரியாதை? நாங்களாம் எப்படி வளர்ந்தோம்? அப்பா அம்மா கண்டு அவ்வளோ மரியாதை, சொந்தக்காரங்களை கண்டு அவ்வளோ மரியாதை, வெளியால வந்து அவ்வளோ மரியாதை. இப்போ உள்ள பசங்கள்கிட்ட ஒன்றுமே வாயை திறந்து பேச முடியல, வாயை கொடுக்க முடியல மக்களே. வாயை கொடுக்கவே முடியல மக்களே. வாயை கொடுத்து பேசவே முடியல. அந்த மாதிரி பேசுகிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? பேசாம எங்களை கொன்னுடுங்க. நான் இருக்கிறது வேஸ்ட், நான் பிறந்தது வேஸ்ட். ஏன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வளரணும், இப்படி தான் இந்த வாழ்க்கையை இப்படி தான் நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம வாழ்ந்தா அந்த வாழ்க்கைக்கான மரியாதையே போச்சு. இல்லை இப்படியும் வாழலாம், இப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. எதுக்கு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு, எங்களை மாதிரி ஆட்கள்லாம் எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு? அப்படி தான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்போம், அப்படி தான் வணங்குவோம், அப்படி தான் போவோம். எங்கள் அம்மாலாம் எவ்வளோ அடிமை அடிக்குங்களை விட்டு. இப்போல்லாம் ஒரு அடி அடித்தாலே சரியாக போயிட்டு முடிஞ்சு போயிட்டு. அப்படியே நின்று பார்க்குறவங்க இன்னமும் பெற்றவங்க அடித்தாத அப்படியே நின்று முறைக்கிறானு. என்ன கையால் உடச்சி போடுவான் தெரியுமில்ல அப்படிங்கிறானு. இப்படி ஒரு ஜென்ரேஷனாக போயிட்டு என்ன பண்ண சொல்கிறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். தடுக்க முடியல. ரொம்ப தப்பான ஜென்ரேஷனாக இருக்குது மக்களே. ரொம்ப தப்பான ஜென்ரேஷனாக இருக்குது. ரொம்ப தப்பான ஜென்ரேஷனாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனாக நான் வாழ்க்கையில் பார்த்தது. சரி மக்களே, நம்ம எவ்வளோதான் என்னதான் பண்ணியிருந்தாலும் சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை விட்டுட்டு வாழ முடியாதுல்ல. ரொம்ப தப்பான ஜென்ரேஷனாக இருக்கு. சரி மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து உங்களுக்கு நல்ல வீடியோவாக போடுவேன். ரொம்ப தாங்க முடியல, மனசு ரொம்ப வலிக்குது மக்களே, ரொம்ப வலிக்குது மக்களே, ரொம்ப முடியல மக்களே.